யார் அங்கே? ட்ரெஸ் சூப்பரா போலு. சொல்லுங்க எஜமானன். ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கினா, இப்போ தரேன் அப்போ தரேன்ட்டு என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். உடனே போய் அவனை கூப்பிட்டு வாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும் எஜமானன். ஹாய்டா நண்பா, எப்படி இருக்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நீ தாண்டா வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேற. அது உண்மைதான்டா. இந்த பாலா போன கடனை வாங்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோப்பா, என் கதையை கேட்டா அந்த ஏசப்பாக்கே கண்ணீர் வடியும். உன் கதை தான் எனக்கே தெரியுமே. நம்ம 2 பேரும் தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுமே. ரொம்ப போர் அடிக்குது. இன்னொரு வாட்டி ஜாலியாக போயிட்டு வரலாமா? ஒரு வாட்டி கடன் வாங்கினதுக்கே என் சொத்தெல்லாம் அடமானம் வைக்கணும். இன்னொரு வாட்டி கடன் வாங்கினா தலையை தான் அடமானம் வைக்கணும். ஓ, உனக்கு சொத்தெல்லாம் இருக்குதா? ஏய், நீ என்ன நினைச்ச? என்ன டேடே, அங்கே பாரு, ராஜாவோட சேவர்கள் டோலு போல் வராங்க. நான் போய் ஒஞ்சிருந்தா நீ மாட்டி விட்டுறது. நீ போட, நான் பார்த்துக்கிறேன். கூட்டு வர சொன்னாரு. இதோ அங்க பாருங்க அந்த ராஸ்கல். அடா பாவி நண்பா, ஒன்னாதானடா சுத்தணும் துரோகி. நீ என்கிட்ட கடன் வாங்கி எவ்வளோ நாள் ஆகுது? இப்போவே ஆடு மாடு சொத்தெல்லாம் விற்று என் கடனை அடைங்க. எஜமா, என்ன மன்னிச்சிருங்க எஜமா. என்கிட்ட என் போட்டிருக்க ட்ரெஸ் தவிர வேற ஒன்றுமே இல்லை எஜமா. என்ன மன்னிச்சிருங்க எஜமா. சரி சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. இந்த தடவை மன்னிச்சு விடுறேன். இப்போ நீ போகலாம். நன்றி எஜமா. ஹே, அது அவன் தானே என்கிட்ட கடன் வாங்கினது? அவன் தானே? ஏய் நில்றா, நீ என்கிட்ட கடன் வாங்கினது தானே? நான் கொடுத்த கடன் எங்கடா? எஜமா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க எஜமா. கொடுத்துரு எஜமா. அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பவே இன்னைக்கே இந்த நிமிஷமே வேணும் எஜமா. ப்ளீஸ் எஜமா, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க எஜமா. அதெல்லாம் முடியாது. உனக்கு இன்னைக்கே இப்பவே வேணும் எஜமா. ப்ளீஸ் எஜமா, ஒரு 2 நாள் டைம். உன்னை என்ன பண்ற பாரு. யார் அங்கே? கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. கத்தரையே நீ பாடு, சக்கரையே வராது. ஹாப்பியாக பாடு, பிபியே வராது. இது தேவாலியா போச்சு. யாரங்க யாரங்கன்னு கூப்பிடு. ஆமாண்டா, பால் பாக்கெட்டு, டீ தூள், பிஸ்கட் பாக்கெட்டு, சாப்பாடு கூட நம்மள தான் வாங்கினு வருது. சோத்து மூட்டை. சம்பளம் எக்ஸ்ட்ரா வாங்குறோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே திட்டலாம் போல. கிங்லி மிங்லி, சொல்லுங்க எஜமா. இவனை நம்ம சிறையில போடுங்க. ஓகே. அவனே ஒரு கஞ்ச பிசினாரி. அவனே மற்றவங்க கிட்ட கடன் வாங்குவான். நீ அவங்க கிட்ட போய் கடன் வாங்கியிருக்கீங்க. மிங்கிலி, இந்த வாட்டி சம்பளம் அவன் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்க. மிங்கிலி மிங்கிலி, வேலையை ஆரம்பிச்சலாம் வா. இல்லை எதுமா, ஃபுல்லாக அவனுக்கு தான் தெரியும். கிங்லி சொல்லுவான். அவன் தான் நைட்டு ஃபுல்லாக எஸ்ஏ மாதிரி உட்காந்து பச்சிருந்தான். அவனுக்கு தான் தெரியும். இல்லை அவன் தான் ஃபுல்லாக தெரியும். நீ சொல்றா. நீ சொல்றா. நிறுத்துங்க. 2 பேர்ல யாரா ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தீங்களே, அவனை நீங்கள் மன்னிச்சு விட்டுட்டீங்க. ஆனால் அவன் இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுத்தீங்களே, அவனை மன்னிச்சு விடுற ஜெயிலில் போட்டுட்டான். இப்போ நீங்கள் அவனை என்ன பண்ண போறீங்க? டோலு போலு வரோம் எஜமான். சொல்லுங்க எஜமான. எவ்வளோ தைரியம் அவனுக்கு! இப்பவே அவனை போய் கூப்பிட்டு வாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும் எஜமானன். என்ன இருந்தாலும் சம்பளம் வாங்கிட்டு அப்புறம் போட்டு கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாண்டா. ஆனால் ஏதோ எங்களால் முடிஞ்சது தானே. பால் வச்சுக்கோ. விடுங்க விடுங்க, என்னையே இழுத்துட்டு போறீங்க. எஜமா தான் என்னை மன்னிச்சு விட்டுட்டாரு. நீங்க திருப்பியும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அதனால தான் எங்க எஜமானர் கூப்பிட்டு வந்தாரு. நீங்க என்னை மன்னிச்சு விட்டது இவங்களுக்கு தெரியாதா? இவங்க என்னையே திருப்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. நான் மன்னிச்சு விட்டது இவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. நீ என்கிட்ட கடன் வாங்கின தொகையோ அதிகம். அதையே நான் உனக்கு மன்னிக்கும் போது நீ கொடுத்த சிறிய கடனை உன்னால் மன்னிக்க முடியாதா? ஐயோ, தெரிஞ்சிருச்சா? ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். எஜமா என்னை மன்னிச்சிருங்க எஜமா. எஜமா என்னை மன்னிச்சிருங்க எஜமா. நான் பண்ணது தப்புதான் எஜமா. என்னை மன்னிச்சிருங்க எஜமா. உன்னை ஒரு வாட்டி மன்னிச்சிட்டேன். இதுக்கு மேலேயே நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். யார் அங்கே? இவன்கிட்ட இவனோட ஆடு மாடு பிள்ளைங்களை எல்லாம் விற்று என் கடனை அடைங்க. அதே மாதிரி இவனை தூக்கி ஜெயிலில் போட்டு அவனை விடுதலை ஆக்குங்க. எஜமா எஜமா மன்னிச்சிருங்க எஜமா. வேண்டாம் எஜமா. எஜமா எஜமா வேண்டாம் எஜமா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்த்த கதை நாங்கள் விபிஎஸ்ல மன்னிக்கும் நண்பர்கள் என்ற தலைப்பு கீழே இப்போ கற்றுக்கின கதை. பைபிளில் கொலோசியர் 3:13 கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள்னு இருக்குது. அதே மாதிரி இந்த கதையிலேருந்து நம்மளும் அதே தான் கற்றுக்குறோம். ஏசப்பா நம்மளுக்கு மன்னிக்கிறது போல் நீங்களும் மற்றவங்கள மன்னிங்க. தேங்க்யூ.